வணக்கங்க நண்பர்களே, அவங்க பட்டார் விவசாயி. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட காளையன் பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து முதலையாக வந்து நம்ம வண்டியெல்லாம் பழக்கிட்டு லாடம் அடிக்கணும். மெயினாக லாடம் அடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அதனால் மன்னனை வந்து கூப்பிட்டு வந்துருக்குற லாடம் அடிக்கிறதுக்காக. ஏன் லாடம் அடிச்சிடலாங்களா? அடிச்சிடலாம். உங்கள் பேருங்க? ஆரிமுத்து. எந்த ஊருங்க? நரசிபுரத்தில் இருக்கிறாரு. நம்ம லோக்கல் ஏரியா. உங்கள் நம்பர் கொடுத்துடலாமலங்க? கொடுத்துருங்க. உங்கள் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேல போட்டுடுறேன். உங்கள் நம்பர் சொல்லிடுங்க நீங்களே. 8870453230. ஓகே, இவர் நம்பரு நான் ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன். நம்ம லோக்கல் ஏரியாவில் கோயம்புத்தூரில் எங்கே கூப்பிட்டாலும் நீங்கள் போய்க்குவீங்களேங்க. கோயம்புத்தூரில் எங்கே கூப்பிட்டாலும் வந்து லாடம் அடித்து ஜம்முன்னு கொடுத்துருவார். சரி, நம்ம இப்போ எப்படி லாடம் போடுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். சரிங்களா? லாடம் அடிச்சிடலாங்களா? அடிச்சிடலாம். இது எப்படி நீங்கள் அடிக்க போகிறீங்க இப்போ நம்ம காலையிலுக்குங்க? எப்படி கட்டுறது நார்மல் ஆடந்தே. சரிங்க. ஒவ்வொருத்தர் வந்து விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வந்து விலைக்கு வாங்குறது இல்லை, நம்ம சொந்தம் அடிச்சு கட்டுறோம். இப்போ முதல் டைமுங்காட்டி எப்படி அடிக்கலாங்க? இப்போ முதல் டைமுங்காட்டி கால் தேஞ்சிக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் இதாக தான் கட்ட முடியும். அப்புறம் அடுத்த கட்டிலேருந்து குழம்பு வளர்ந்தனாத்த கரெக்டாக கால் எடுத்து அடுத்த கட்டி எப்போ அடிக்கணுங்க? ஒன்று நீங்கள் ஓட்டுனா தேஞ்சதுன்னா தயாருக்கு முன்னே வேணால் ஒரு நடை பிடிங்கி கட்டிட்டு நல்லா இருக்கும். சரி 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 சரி, அடிக்கலாங்களா? சரி. நம்மளோட காளை இருக்குது பார்த்தீங்களா, அன்பு அறிவு. அன்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில காளை, அறிவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காரிக்காலை. நம்ம காரிக்காலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகும். நம்ம அன்பு கொஞ்சம் காரி விட ஸ்பீடு கம்மி தான் சொல்லாங்க. ஆனால் அன்பும் பார்த்திங்கன்னா நல்லா வேகமெல்லாம் போகும். ஆனால் காரி விட கொஞ்சம் கம்மி அப்படிங்களா. நம்ம ரெண்டு காலைக்குமே பார்த்திங்கன்னா லாடம் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஸ் ஓட்டி நம்ம போயிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, லைக்ஸும் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாடம் பஸ்ட் போடுங்கண்ணா சீக்கிரம் அப்படின்னு. ஏன்னா குளம் தேயின்ட்டு. அதனால் நம்ம லாடம் பஸ்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாடம் கட்டுறவர் வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டே வந்து அவர் வந்திருந்தார். ஏன்னா லாடம் கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து இப்போ முதல் மாதிரி இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஊருக்கு ஒரு 2 பேர் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போது லாடம் கட்டுறது இதாகி போச்சு. இப்போ நம்ம காலையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் அடித்து நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் லாடம் கட்டணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டு வந்து இப்போது லாடம் கட்டுறான்ட்டு நம்ம காரி வந்து படுக்க வச்சு காலை கட்டி லாடம் போட்டிருக்குதுங்க. குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேப்பில்லைங்க, லைட்டாக செதுக்கி கொஞ்சம் வாட்டம் பார்த்து அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சுட்டுருக்காரு. நமக்கு வந்து லாடம் கட்டுறது பற்றியெல்லாம் சுத்தமாக தெரியாது. நம்ம பிவிஎஃப் நண்பர்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே நிறையா பாசிட்டிவாக வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனு நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நம்ம கற்றுக்கிறேன்னு சொல்ல கமெண்ட்டில் பார்த்து. ஏன்னா ஒருத்தங்க ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கே மண்டையில் தோணாத ஐடியா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி லாடம் முடிச்சுட்டு ஓட்டுங்க, குழம்பு தேயாது. அப்புறம் அந்த பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கால் ஸ்லிப்பேஜ் ஆச்சு. அப்போ கரெக்டாக நண்பர் அதை நோட் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பண்ணிக்கிறார். இந்த மாதிரி லாடம் போடுங்க, இந்த மாதிரி ஸ்லிப்பேஜ் வர தார் ரோட்டில் வந்து ஓட்டும் போது லாடம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஷூ மாதிரிங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம், இது என்னடா ஆணி வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க, மாடு பாவம் தானே வலிக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது உண்மை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படிங்க இப்போ எங்கேயாவது ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிறோம், எங்கேயாவது போகிறோம்னா ஷூ போட்டு போவோம் பார்த்திங்களா, செருப்பு ஷூ, அப்போ முள்ளு குத்தாது அந்த மாதிரி கிரிப்பாக இருக்கும். அதே டைப்பு தாங்க இப்போ இந்த லாடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஷூ மாட்டின மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது கூச்சுபாவமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் காலை தூக்கிறது பிடிக்கிறதெல்லாம் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அது பெருசாக வலியெல்லாம் இருக்காது. குதிரைக்காகட்டு காலையிலுக்காகட்டு பார்த்திங்கன்னா லாடம் வந்து கட்டாயமாக அடிப்பாங்க. குதிரை லாடம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குது, ஒரு 360 டிகிரி மாதிரி ஒரே இதாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா குழம்பு ஒரே இதாக இருக்கும், நடுவில் மட்டும் ஓட்டையாக இருக்குது. இந்த நம்ம காலையிலுக்கு மாடுகளுக்கு பார்த்தா 2 குழம்பாக இருக்குது ஒரே காலில். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாடம் அடித்ததெல்லாம் சரிங்க, லாடம் அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம இந்த உள் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதாவது 2 காலுக்கு உள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதை வெட்டி அந்த ஆணி அடித்து அதை வந்து சுருட்டி விடாமல் வெட்டி எடுத்துருக்கோணுங்க. அது வெட்டி விடாமல் தட்டி விட்டனால சோடு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கால் நம்ம நடந்து போகும்போது அந்த சுருட்டி விட்ட முள் இருக்கும் போலங்க, அந்த ஆணியோட இது அது வந்து அந்த காலில் படும்போது உரசும் போது லைட்டாக காயமாகுது. அதனால் எல்லாம் உள் சைடு வந்து வெட்டி எடுத்துகிட்டு அரைம்போட்டு தேய்ச்சி விட்டுருந்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும். நம்ம காரிகாலையை வந்து கீழே படுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம மயில் அப்படி இல்லை, ஒத்த காலை வந்து கட்டிடுறாங்க. ஒத்த காலை கட்டினே கீழே படுக்க வச்சாச்சுன்னா பார்த்திங்கன்னா அது பாட்டு படுத்துக்கு. அப்புறம் 2 கால் பின்னங்காலை கட்டிட்டு அவர் முன்னங்காலையுமே கிராஸாக வந்து இழுத்து கட்டுறா இருப்பாருங்க. இப்படி கட்டிக்கிட்டா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடு வந்து துள்ளாது. அப்புறம் ஒரு ஆள் மூக்கணத்தை பிடிச்சி நின்ட்டோம்னா உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மாடும் துள்ளாது, அசையாது, அப்படியே போட்டாட்டு படுத்துட்டு இருக்கு. நம்ம மயிலை பார்த்திங்கன்னா போட்டாட்டு படுத்து இந்த நம்ம லாடம் அடித்து முடிகிற வரைக்குமே காரி பண்ணுற சேட்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வேணுங்க பிடிச்சி நிப்பாட்டுருக்கு. இப்போ கொஞ்சம்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி விதை வச்சுட்டு இருக்கிறங்காட்டி கொஞ்சம் புஷ்டிக் ஆகிட்டானுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் பக்கம் ஆச்சுங்க. நான் இப்போ தான் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் வேலையினால் நம்ம வீடியோ வந்து அப்டேட் கொடுக்க முடியல.
அதனால் எல்லோரும் கேட்டாங்க லாடம் போடுங்க லாடம் போடுங்கன்னு. பார்த்தீங்கன்னா லாடம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த லாடம் வந்து கொஞ்சம் கால் சிறு சைஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஒரு முழுமையாக வந்து அடிக்கலைன்னு சொல்லாங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு நம்ம வண்டி நல்லா ஓட்டி தேய்ச்சிட்டு பின்னாடி எப்படி போகுதுன்னெலாம் பார்த்துட்டுங்க அப்புறம் நம்ம வந்து நீட்டாக வந்து அடிச்சுக்கலாங்க. இப்போ லாடம் அடித்தோடனே நாங்கள் வந்து வண்டி பூட்டி ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம் மாடு எப்படி கிரிப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு குகானும் நானும் பார்த்திங்கன்னா வண்டி போட்டு வந்துட்டேன். லாடக்காரையும் பார்த்திங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி விட்டாச்சுங்க. இப்போ லாடக்காருக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா எத்தனை ரூபா கொடுத்தோம்னா 900 ரூபா கொடுத்தோமுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து 2 காலைகளுக்கும் அடிச்சு விட்டாரு. நம்ம லோக்கலே தான் அவரே வந்துட்டா. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் கூட்டிகிட்டு வந்து நம்ம 1000 ரூபா கொடுக்கணும். இவர் நமக்கு 900 ரூபா தான் வாங்கினா. அப்படி நம்ம காரியனும் மயிலும் அன்பு அறிவை பூட்டிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேங்க. ஜம்முன்னு லாடம் போட்டு எப்படி போகுதுன்னு பாருங்கள். வண்டி பூட்டியாச்சும் நம்ம சின்ராஸ் கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரிங்க நம்மளோட அறிவிக்கிறான் பார்த்தீங்களா. காரியம் வந்து கையிலே பிடிக்க முடியாது. கயிறை வந்து இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். வாழை தூக்கிட்டு சும்மா சல்லுன்னு போவா. அப்படின்னா நம்மளோட காலையிலுக்கு லாடம் கட்டி வண்டியும் பூட்டி பார்த்தாச்சு. ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா போகுது. ஷூ போட்டு நடந்த மாதிரி அதுகளுக்கும் பார்த்தீங்கன்னா கால் எந்த ஒரு ஸ்லிப்பேஜ் இல்லாமல் போகுது. இதான் பார்த்தீங்கன்னா லாடம் கட்டுற முறை. லாடங்கிறது வந்து காலையில் கண்டிப்பாக போட்டே ஆகணும். மெயினாக தார் ரோட்லையெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போடணும். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம அடுத்த அப்டேட்டில் வந்து காலையிலுக்கு ஏதாவது புதுமையானது பார்க்கலாம். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.